Hi all, neat challenging question of the day. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is the most basic oxide அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸில் ஒரே குரூப்பை சேர்ந்த எலிமெண்ட்ஸ் இவங்க எல்லாரும். ஸோ எந்த குரூப் சேர்ந்தது அப்படின்னா குரூப் 13. ஸோ எந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். சரிங்களா? ஸோ டாப் டு பாட்டம் என்ன ஆகுது அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா நான் மெட்டல் ஆக்சைட்ஸுமே எந்த நேச்சரில் இருப்பாங்க அப்படின்னா ஜென்ரல், இது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம், இதுக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக அசிடிக் இன் நேச்சரில் இருப்பாங்க. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், குரூப் வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் போகிறீங்க அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்ன ஆகும்? பேசிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆக்சைட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ போரான் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு எல்லாமே ஆக்சைட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கும்? அசிடிக்காக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்டு ரெண்டுமே ஆம்ஃபோடெரிக் இன் நேச்சர். சரிங்களா? ஸோ அசிடிக்காகவும் ஆக்ட் ஆகும், பேசிக்காகவும் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ எக்ஸப்ஷன் கேஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அலுமினியம் அண்ட் கேலியம். இண்டியம் அண்ட் தாலியம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன் நேச்சர். சரிங்களா? இண்டியமா தாலியமா இதில் யார் அதிகமாக வந்து பேசிசிட்டியை வந்து காட்டுவாங்க அப்படின்னா தாலியம் தான். சரிங்களா? ஏன்னா வந்து அலாங் த, அதாவது டாப் டு பாட்டம் என்ன ஆகுது, அலாங் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ், பேசிசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து போரான் வராது, அலுமினியம் வந்து ஆம்ஃபோடெரிக், கேலியம் ஆம்ஃபோடெரிக். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.